அந்த நோயிலிருந்து விடுபடாத வரைக்கும் நீ அடிமையா இருக்க. அறியாமையில் இருப்பது தவறு அல்ல, அதை அறியாமலேயே ஆண்டாண்டு காலம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் பேரவலம். யாருக்கு வாக்கு செலுத்திட்டு இருக்கீங்க? 60 ஆண்டு காலம் கடந்து விட்டது. இந்த திராவிட கட்சிகளை ஆட்சி கட்டிலில் அமர்த்தி அவன் அடிச்சா 5 வருஷம் வலிச்சுச்சுல, அப்புறம் இந்த பக்கம் போனீங்க, இவனும் அடிக்கிறான் 5 வருஷம். அப்பயே தூக்கி எறிஞ்சிருக்கணுமா இல்லையா? இல்ல அதுக்கு ஒரு சிறு முயற்சியாவது எடுத்தீர்களா? அவனுக்கு பயம் வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன துணிவு வந்திருக்கு? அவன் அடிச்சா நம்மகிட்ட வருவான், இவன் அடிச்சா அவன்கிட்ட வருவான். ரெண்டே சின்னம் தான் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு தலைமுறையும் மாறிடுச்சு, தமிழக மக்களின் தலைவிதியும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினரே, முகமூடிய கலட்டிட்டு கூட்டம் சேர்ந்துருச்சு, அதான் அவனுக்கு வயிறு எரியுது. என்னெல்லாம் கதை கட்டினான் தெரியுமா? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள். அண்ணன் என்ன சொன்னாங்க? தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி எங்க அண்ணனை விட மிக தெளிவாக இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த பேராசான் வேற எவரும் இல்ல. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம், ஆனா எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தது யாரு? என் அண்ணன் செந்தமிழன் சீமான். யாரு வேணாலும் பேசலாங்க, மேடை கிடைச்சா நானும் பேசலாம், ஆனா கொண்டு போய் சேர்த்தது யாரு? அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க, ஆணும் பெண்ணும் சமம், பெண்ணியம் பேசலாம், பெண்ணுரிமை பேசலாம். இவங்களுக்கெல்லாம் முதல்ல கண்ணியமாவே பேச தெரியாது, இவங்கெல்லாம் பெண்ணியம் பேசுவாங்க. ட்விட்டர் பக்கம் போய் பாருங்க, அநாகரிக அரசியலின் பிறப்பிடமே திமுக தான். பெண்களை எவ்வளவு கேவலமா பேசுவாங்க தெரியுமா? சமீபத்தில் ஒரு பதிவெல்லாம் பார்த்தேன். மேடை ஏறி பெண்கள் பேசிட்டா உளவியலா உடைக்கணும் அவங்கள. ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் ஆறுதலா பேசினா நமக்கு வாழணும்ன்ற எண்ணம் வரும். ஆனா நீ வாழவே கூடாதுன்னு என் எதிரில் நின்று ஒருத்தன் பேசினா இவன் முன்னாடி தாண்டா நாம வளர்த்து காட்டணும் அப்படின்ற எண்ணம் வரும். எங்கள் பேர் ஆசான், தமிழ்நாட்டின் அடையாளம், தமிழர்களின் முகவரி, மொத்த தமிழ் மக்களின் அடையாளம், முகவரி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு. தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசினதுக்கு பார்த்தீர்களா? சீமான் யாரையும் படிக்க வேணாம்னு சொல்றாரு. அறிவார்ந்த சமூகம் வளராது, அப்ப இவங்க உங்களை பின்னோக்கி தள்ளுறாங்க அப்படின்னு. 60 ஆண்டு காலம் நீங்க முன்னோக்கி என்ன தள்ளினீங்க? ஐயா அமர்த்தியா சென், பொருளாதாரத்திற்கென்று நோபல் பரிசு பெற்ற அறிஞர் அமர்த்தியா சென் அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? தமிழ்நாடு மட்டும் தனி நாடாக இருந்திருந்தால் உலக வல்லாதிக்க நாடுகளில் மிகச்சிறந்த நாடாக வந்திருக்கும் என்று கூறுகிறார். இதற்கு என்ன அர்த்தம்?